செம்மணியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கும் நிலையில் இந்த செம்மணி மனித புதைகுழியிலிருந்து குழந்தையினுடைய எலும்புக்கூட்டு தொகுதி உள்ளடங்கலாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் திங்கட்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. அதன்போது 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியில குழந்தையொன்றினுடைய எலும்பு தொகுதி உட்பட 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பாத்தீங்கன்னா இதுவரையான கால பகுதியில செம்மணி மனித புதைகுழியில 250 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற நிலையில் அவற்றில் 247 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது. அதேவேளை சில சான்று பொருட்களும் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவை இன்று செவ்வாய்க்கிழமை அகழ்ந்தெடுக்கப்படும் என்றும் சொல்லியும் அதன் பின்னரே அவை தொடர்பில் தகவல் தெரிவிக்கப்படும் என்று சொல்லியும் சட்டத்தரணி ஞாவினார் ரணிதா அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்.